சோழ நாட்டின் பொற்காலத்தின் 23வது அத்தியாயம் வீரபாண்டியனின் தலை தஞ்சையின் கம்பத்தில். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்ற அத்தியாயத்தில் சேவூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனின் தலையை கொய்து படை வீரர்கள் படைத்தளபதிகள் என யார் கூறுவதும் கேட்காமல் அதனை யானையின் பல்லக்கில் வைத்து தஞ்சைக்கு எடுத்துச் செல்கிறார். இனி நடக்க இருப்பது நாம் பார்த்து கொண்டு இருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கையை தான். ஆதித்த கரிகாலன்: குலசேகரா, காவலர்கள் செய்திகளை கூறியிருப்பார்களா? கூறியிருப்பார்கள் இளவரசே. நான் கூறியது போல் தஞ்சையை திருவிழா போல் காட்சி அளிக்குமா? இளவரசே, அதில் என்ன சந்தேகம்? மாபெரும் சாதனை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்நேரத்தில் திருவிழாக்கான வேலைகள் அனைத்தும் முடித்திருப்பார்கள். அதனை பார்ப்பதற்காகத்தான் நானும் ஆவலோடு இருக்கிறேன். படை வீரர்கள் அனைவரும் போரில் வெற்றி பெற்று தன் தாய் நாடான தஞ்சையை பார்ப்பதற்காக மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். தஞ்சையில் மக்கள் அனைவரும் போரில் வெற்றி கண்ட இளவரசரை பார்ப்பதற்காக இருபுறமும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வரவேற்பதற்காக தொலைவில் நின்று கொண்டிருக்கும் காவலாளி போர்க்களத்திற்கு சென்ற படை வீரர்கள் வருவதை பார்க்கிறார். இதனை அடுத்து அக்காவலாளி கோம்பினை ஒலிக்கிறார். வெற்றி முரசானது கொட்டப்படுகிறது. மக்கள் அனைவரும் ஆதித்தரை பார்ப்பதற்காக மகிழ்ச்சியுடனும் ஆவலுடனும் இருந்தனர். அந்நேரமும் வந்தது. தொலைவில் இருந்து ஆதித்தரின் முகம் மெல்ல மெல்ல தெரிய தொடங்கியது. இளவரசர் வந்துவிட்டார். இளவரசரின் முகம் தெரிகிறது. ஆம், ஆதித்த கரிகாலர் முகத்தில் புன்னகையுடன் வாளை தாங்கிக் கொண்டு வருகிறார். அதனை பார்த்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இளவரசருக்கு பின்னால் யானையின் பல்லக்கில் ஏதோ வருவது போல் தெரிகிறது. அது என்னவாக இருக்கும்? ஒருவேளை விலை மதிப்பற்ற அரிதான பொருளை பாண்டிய நாட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு வருகிறாரோ என்னவோ. பொறுத்திருந்து பார்க்கலாம். அருகில் வரும்பொழுதுதான் தெரியும். ஆதித்தர் வந்துவிட்டார். ஆதித்தர் வந்துவிட்டார். பாடல்கள் தொடங்கட்டும். வருகிறான் வருகிறான் எங்கள் ஆதித்தன் ஆதித்தன். எட்டு திக்கும் புலிகோடி பறக்க வெற்றி முரசு விண்ணை விளக்க வருகிறான் வருகிறான் எங்கள் ஆதித்தன் ஆதித்தன். குருதி ஆற்றில் களிறு மிதக்க போர்க்களத்தில் எதிரிகள் அஞ்சி நடுங்க வருகிறான் வருகிறான் எங்கள் ஆதித்தன் ஆதித்தன். இடிய மின்னலும் இவன் புகழ் பாட கடல் அலைகள் இவனை போற்றி வணங்க வருகிறான் வருகிறான் எங்கள் ஆதித்தன் ஆதித்தன். நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். இளவரசருக்கு பின்னால் யானையின் பல்லக்கில் வருவது போர்க்களத்தில் தோல்வியடைந்த வீரபாண்டியனின் தலை. அப்படியா? ஆதித்தரின் செயலால் மக்கள் அனைவரும் அச்சத்தில் மூழ்கினர். அதன் பிறகு ஆதித்த கரிகாலர் தன் மக்களுக்கு இடையே வரும்பொழுது மக்கள் அனைவரும் முகத்தில் புன்னகை என்பதே இல்லாமல் அச்சத்தில் வரவேற்றனர். இதனை கண்ட ஆதித்த கரிகாலர் தன் மனதில், என் மக்களின் முகத்தில் மகிழ்ச்சி என்பதே இல்லை. படை வீரர்களை வரவேற்கும் பொழுது இருந்த மகிழ்ச்சியானது என்னை வரவேற்கும் பொழுது ஏன் இல்லை என மிகவும் கோபமடைந்தார். வீரபாண்டியரின் தலை கொண்ட ஆதித்த கரிகாலர் தஞ்சைக்குள் நுழைகிறார். ஆதித்தா, முதல் முறையாக மாபெரும் போர்க்களத்தில் வென்று வீரபாண்டியனை வீழ்த்தி தஞ்சையில் அடியெடுத்து வைத்திருக்கிறாய். நீ நினைத்ததை சாதித்து விட்டாய். வானவன் மாதேவி, உன் கைகளால் உன் மகன் ஆதித்தனுக்கு வெற்றி திலகத்தை வைத்து அரண்மனைக்குள் அழைத்துச் செல். அதன் பிறகு வானவன் மாதேவி ஆதித்த கரிகாலருக்கு வெற்றி திலகத்தை வைக்கிறார். மகனே ஆதித்தா, வா உள்ளே செல்லலாம். தாயே, பொறுத்திருங்கள். சில சந்தேகங்களை என் தந்தையிடம் கேட்க வேண்டும். ஆதித்தா, என்ன சந்தேகம் உனக்கு? என் முன்னே சென்ற படை வீரர்களை மகிழ்ச்சியாக வரவேற்ற என் மக்கள் என்னை ஏன் மகிழ்ச்சியாக வரவேற்கவில்லை? நான் போரிலே வெற்றி பெற்று என் மக்கள் என்னை வரவேற்பதை பார்ப்பதற்காக ஆவலோடு வந்தேன். ஆனால் இச்செயல் என்னை மிகவும் கோபமடைய செய்திருக்கிறது. ஆதித்தா, சற்று பொறுமையாக இரு. நான் கூறுவதை கேள். தந்தையே, என்ன கூறப்போகிறீர்கள்? இன்னும் என்னவெல்லாம் கூறப்போகிறீர்கள்? ஆதித்தா, போர்க்களத்தில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் போர்க்களத்தில் தலையிழப்பதும் தலையை பல்லக்கில் வைத்து வருவதும் மக்கள் பார்த்திராத ஒன்று. இச்செயலெல்லாம் மக்களுக்கு புதிதானது. இதுவரை பார்த்திராத செயலை பார்க்கும் பொழுது அச்சம் என்பது இருக்கத்தானே செய்யும். தந்தையே, நான் மக்களிடம் சென்று எடுத்துரைக்கிறேன். நம்முடைய கொடியில் இருப்பது என்ன? வீரம் மிகுந்த வேங்கை புலி. புலி பதுங்குவது பாயத்தான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது. பல மன்னர்கள் பின்பற்றிய போர் விதிகளை மீறி எனது பாட்டனான உத்தமசீலியின் தலையை கொய்து அதனை கல்வெட்டில் பதித்தானே வீரபாண்டியன். நினைவிருக்கிறதா? அதெல்லாம் நீங்கள் மனதில் நினைத்திருந்தால் என்னை மகிழ்ச்சியாக வரவேற்றிருப்பீர்களே. அத்தகைய செயல் செய்த வீரபாண்டியனை தோற்கடிக்க வேண்டும் என்று என் தந்தை ஆசைப்பட்டார். ஆனால் நான் மட்டுமே அவன் தலையை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். போர் விதிகளிலும் இருவரில் யார் தலை மண்ணில் சாய்கிறதோ அவனே தோல்வியுற்றவன் என கூறினேன். அப்பொழுதே போர் முடிவு பெறும் என்று கூறினேன்.
நான் போர் விதிகளை பின்பற்றியே அவன் தலையை கொய்தேன். ஒருவேளை வீரபாண்டியன் என் தலையை எடுத்திருந்தால் சோழ தேசமானது பாண்டியர்களின் காலுக்கு கீழ் சென்றிருக்கும். சோழ தேசத்தில் மீன்கோழியானது பறந்திருக்கும். இவ்வளவு எடுத்துரைத்தும் என் மீது நம்பிக்கை வரவில்லை. என்னை நீங்கள் கோபக்காரன், பிடிவாதக்காரன் என்று கூறினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நான் செய்த செயலானது மக்களாகிய உங்களுக்கு புதியது என்றால் மீண்டும் புதியதான செயலை செய்வதற்காக நான் ஆசைப்படுகிறேன். பழுவேட்டரையரே, தஞ்சையில் என்னவெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினேனே, அது இதற்காகத்தான். மக்களுடைய ஆசை வீரபாண்டியனின் தலையை கீழே இறக்க வேண்டும். அவன் தலையை மண்ணில் புதைத்தால் அது நியாயமாக இருக்கும் அல்லவா? மண்ணில் இல்லை, விண்ணில் வைக்கிறேன் அவனுடைய தலையை. ஆதித்தா, என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய்? இன்னும் என்ன செய்ய போகிறாய்? தந்தையே, பொறுத்திருந்து பாருங்கள். படைத்தளபதிகளே, நீங்கள் இங்கு வாருங்கள். காவலாளிகளே, நீங்கள் உள்ளே சென்று நான் அமர்வதற்கு சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். படைத்தளபதிகளே, நீங்கள் சென்று அரண்மனை வாசலில் உயரமான கம்பம் ஒன்றை நிறுத்துங்கள். இளவரசே, ஏன் கம்பத்தை நிறுத்த வேண்டும்? அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் நான் கூறுவதை செய்வதற்காகத்தான் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை மட்டும் செய்தால் போதும். புரிகிறதா? புரிகிறது இளவரசே. யாரது அங்கே? காவலாளிகளே, உயரமான கம்பம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு வீட்டத்தில் நிறுத்துங்கள். இளவரசே, இதோ சிம்மாசனம், அமருங்கள். மற்றொரு பக்கம் காவலாளிகளால் கம்பமானது எடுத்து வரப்பட்டு நிறுத்தப்படுகிறது. இளவரசே, கம்பமானது நிறுத்தப்பட்டு விட்டது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? படைத்தளபதி, நீங்கள் சென்று யானையின் பல்லக்கில் இருக்கும் வீரபாண்டியனின் தலையை எடுத்துக்கொண்டு வாருங்கள். இளவரசே, வீரபாண்டியனின் தலை எதற்காக? படைத்தளபதி ஆகிய நீங்கள் கூறும் அறிவுரைகளை அனைத்தையும் இந்த ஆதித்த கரிகாலன் கேட்பான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் கூறுவதால் இந்த ஆதித்த கரிகாலன் இச்செயலில் இருந்து பின்வாங்கிக் கொள்வான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? படைத்தளபதிகளே, மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நான் செய்யக்கூடிய செயலில் யாரும் தலையிட வேண்டாம். நான் கூறுவதை மட்டும் செய்தால் போதும். இளவரசே, கோபம் வேண்டாம். இளவரசே, இதோ வீரபாண்டியனின் தலை உங்களுக்காக. பிறகு என்ன செய்ய வேண்டும்? இதனை கொண்டு சென்று கம்பத்தின் உச்சியில் வைக்க வேண்டும். ஆதித்தா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? தந்தையே, சினத்தால் சிகரத்தை உடைப்பவன் வீரனும் இல்லை, பொறுமையாக நின்று சிகரத்தை உருவாக்குபவன் கோழையும் இல்லை. நான் பொறுமையாக இருந்தேன். வீரபாண்டியனின் தலை எடுப்பதற்காக அந்நேரமும் வந்தது. அதனை நான் செய்து முடித்து விட்டேன். அதன் பிறகு ஆதித்த கரிகாலரின் கட்டளைப்படி வீரபாண்டியனின் தலை கம்பத்தின் உச்சியில் வைக்கப்படுகிறது. அதன் பிறகு ஆதித்த கரிகாலர் சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து மக்களிடையே சென்று, நான் செய்திருக்கும் இச்செயல் சோழ தேசத்தை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஒரு மன்னருக்கும் இனி வரக்கூடாது. மீறி போரிட்டால் வீரபாண்டியனுக்கு ஏற்பட்ட நிலைதான் அனைவருக்கும் என தெரிய வேண்டும். எனது பாட்டன் முதலாம் பராந்தக தேவரின் காலகட்டத்தில் சோழ தேசமானது எவ்வாறு விரிந்து பறந்து காணப்பட்டதோ அதை விட பல மடங்கு விரிவுபடுத்த வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். இமயம் வரை புலிக்கொடியை நாட்ட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. என்னுடைய மக்களின் வளர்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய தயார். இவை அனைத்தும் மக்களாகிய உங்களுடைய நன்மைக்கு தான் என்பது எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது என்னை முகத்தில் புன்னையுடன் மலர்களை தூவி வரவேற்றால் போதும். வீரபாண்டியனின் தலையை எடுக்க வேண்டும், மதுரையை கைப்பற்ற வேண்டும் என்று சோழ நாட்டு மன்னர்கள் பலர் ஆசைப்பட்டார்கள். ஆனால் நான் அதை செய்துவிட்டேன். அவர்களின் ஆசையை நிராசையாக்காமல் செய்து முடித்து விட்டேன். அதன் பிறகு ஆதித்த கரிகாலர் வேகமாக அரண்மனையின்குள்ளே செல்கிறார். சேவூர் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலை கொண்ட கோப்பனகேசரி வாழ்க! சேவூர் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலை கொண்ட ஆதித்த கரிகாலர் வாழ்க! அதன் பின்னர் மக்கள் அனைவரும் முகத்தில் புன்னையுடன் மலர்களை தூவி வரவேற்றார்கள். வருகிறான் வருகிறான் எங்கள் ஆதித்தன் ஆதித்தன். செதுக்கிய சிற்பம் இவனல்ல, குழந்தைகள் தீண்டும் பொருள் அல்ல, நீரை தேக்கும் மேகமடா, சோழ தேசம் காத்த தேவனடா. சிறிய வயதில் போர்க்களம் சென்று வீரபாண்டியனின் தலையெடுத்த வேங்கையடா எங்கள் ஆதித்தன். வருகிறான் வருகிறான் எங்கள் ஆதித்தன் ஆதித்தன். காற்றோ நிறம் பூசவில்லை, மழையோ குணம் மாறவில்லை, நதிகள் நடியை நிறுத்தவில்லை, ஆதித்தனின் பயணம் முடிவதில்லை. வருகிறான். தந்தையே, மக்களாகிய இவர்களுக்கு புதிதாக ஒரு செயலை பார்க்கும் பொழுது இவை நன்மைக்கா தீமைக்கா என சந்தேகம் ஏற்படும். இவை அனைத்தும் மக்களின் நன்மைக்காகத்தான் என புரிந்துவிட்டால் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆதித்தா, மக்கள் தான் பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டார்களே, வீரபாண்டியனின் தலையை இறக்கி விடலாம் அல்லவா? தந்தையே, இது ஆதித்தனின் ஆசை. இதில் தலையிட யாவருக்கும் உரிமை இல்லை. இவன் தலையை ஆகாயத்தில் செல்லும் பறவைகளும் புழு பூச்சிகளும் உண்டு சிதையும் வரை அவ்விடத்தில் தான் இருக்கும். தந்தையே, எனக்கு களைப்பாக இருக்கிறது. இப்போது நான் சென்று உறங்குகிறேன். வானவன் மாதேவி, நம் மகன் ஆதித்தன் செய்யக்கூடியவை அனைத்தும் புதியதாக இருந்தாலும் அதை தனி ஒருவனாக நின்று வெற்றி பெற்று விடுகிறான்.
ஒரு விதத்தில் ஆதித்தனை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் வீரபாண்டியனை வீழ்த்துவதற்கு எனது பாட்டன் கண்டராதித்தர் உத்தமசீலி முயற்சித்தார். பிறகு எனது தந்தையான அரிஞ்சய சோழனும் முயற்சித்தார். வீரபாண்டியனை எதிர்த்து செய்த அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியடைந்தார்கள். ஆனால் என் மகன் வெற்றி பெற்று விட்டான். வரலாற்றை மாற்றியமைத்து விட்டான். அரசே, ஆதித்தன் அடுத்ததாக யாரை எதிர்த்து போரிடப் போகிறான்? கண்டிப்பாக அது ராஷ்டிரகூடர்களாகத்தான் இருக்கும். அதற்கு முன்னால் ஆதித்தனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட வேண்டும். அதுவும் சரிதான் அரசே, அதற்கான பணியினை தொடங்குங்கள். பல ஆண்டுகளாக பல சோழ மன்னர்களால் கண்ட கனவானது ஆதித்தரால் நிறைவேறியது. ஆதித்த கரிகாலர் அடுத்ததாக ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போரிடப் போகிறார். இதற்கிடையே சுந்தர சோழர் ஆதித்தரை இளவரசராக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவரின் ஆசை நிறைவேறுமா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.